வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். கடும் வறட்சியால் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதே வேளையில் திருப்பூரில் சுப்பிரமணியன் என்ற விவசாயியும் தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் நடந்து 4 மாதங்களுக்கு மேலாகியும் இன்று வரை அரசு அறிவித்த நிவாரணம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்கின்றனர் அவரது குடும்பத்தினர். இவர்கள் ரஞ்சித பிரியா விஜயசாரதி. வறட்சியின் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நாதகவுண்டம்பாளையம் பள்ளக்காட்டு தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரின் குழந்தைகள். 2.5 ஏக்கர் பயிர்களை காப்பாற்ற கடன் வாங்கி ஆழ்துளை கிணறு அமைத்தார் சுப்பிரமணியன். ஆனால் அதுவும் அவருக்கு கை கொடுக்கவில்லை. இதனால் மனமுடைந்த அவர் எடுத்த முடிவு தற்கொலை. அவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கழுவேறுபாளைய அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அவர் அந்த சுப்பிரமணியம்ங்கிற விவசாயி இறந்ததுக்கு பின்னாடி அவங்க படிக்கிற செலவு கூட பண்ண முடியாத சூழ்நிலையில் இப்போ வறுமையான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சுப்பிரமணியன் தற்கொலையால் நிலைகுலைந்த அந்த குடும்பம் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. அரசின் நிவாரணமும் இன்னும் இவர்களை சென்று சேரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் இந்த ஆண்டு பள்ளி படிப்பை தொடர முடியுமா என்ற கவலையில் இருக்கின்றன இந்த குழந்தைகள். பேங்க் கடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படி மாத்திரை சாப்பிட்டு 4 மாதம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட்டா மற்றவங்கள யாரும் எந்த உதவியும் பண்ணல. விவசாயி சுப்பிரமணியனின் குடும்பத்திற்கு அரசின் நிவாரணம் இன்னும் சென்று சேராதது ஏன் என்று அதிகாரிகளை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. ஆனால் இந்த சம்பவம் கொலையா அல்லது தற்கொலையா என்பது இன்னும் முடிவாகவில்லை என்று மட்டும் அதிகாரிகள் பதில் அளித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் தமிழரசியுடன் சையத் இப்ராஹிம் மற்றும் விஸ்வநாத்.